எனது சீனியர் சிட்டிசன் அப்பாவிடம் நடந்த ஒரு வாக்குவாதத்தில் கோபம் கொண்டு கழுத்து நரம்பு புடைக்கிற அளவுக்கு கத்த வேண்டியதாயிற்று. உடனே இது அக்கம் பக்கம் வீட்டில் இருந்தவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரிமார்க் என்னன்னா, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் நீங்கள் கோவப்படலாமா அப்படின்னு. பட் கோபம் எல்லாருக்கும் வரும் தானே. சரி, கோபம் பற்றிய உளவியல் பார்வை என்ன, அதை எப்படி கையாளுவது என்பதை இந்த தடவை பார்க்கலாம். நான் மனநல மருத்துவர் டாக்டர் அபுபக்கர், மனநல மருத்துவர் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த கோபம்ங்கிறது வந்து பல ஆண்டுகளாக நடந்த பரிணாம வளர்ச்சியில் நம்ம பிரெயினில் வந்து ஒரு மாதிரி ஹார்ட்வயர்டாக உட்காந்துருச்சு. இது பரிணாம வளர்ச்சியில் தேவைப்படுகிற ஒரு எமோஷனாக உட்காந்துருச்சு. ஏன் இந்த தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். எப்பெல்லாம் ஒரு மாதிரி காம்படிஷன் நடக்குதோ, ஒரு உணவுக்கான போட்டியோ இல்லை சர்வைவல்கான போட்டியோ, அப்போ இந்த கோபம் பெரிதும் உதவியாக இருந்திருக்கும். எப்பெல்லாம் ஒரு த்ரெட் இருக்குது, யாரையாவது நம்மளை அழிக்க வர்றாங்க, இல்லை நமக்கு சில மிருகங்கள் இருந்த ஒரு த்ரெட் வருது, அப்படிலாம் இருக்கும் பொழுது கோபம் பெரிதும் உதவியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நன்மைகளையும் தவிர்த்து இப்போ கோபத்தினால் வரக்கூடிய தீமைகள் என்னங்கிறதையும் தெரிந்து கொண்டு அதை எப்படி கையாள்வது என்பதை புரிந்து கொண்டால் மிக ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஏன் கோபப்படுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி பார்ப்போம். ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் நிறைய வகை சொல்லிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கும் கூட தெரிய வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் பொதுவாக ஒரு 3-4 வகைங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட், அக்ரெசிவ் ஆங்கர் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபோர்ஸோட அதை வெளிப்படுத்துறது, அது அக்ரெசிவ் ஆங்கர். என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வேணாலும் இருக்கலாம். சத்தம், பொருள் உடைக்கிறது, சில சமயம் தன்னை தாக்குகிறது, இல்லை பிறரை தாக்குகிறது, இதெல்லாம் அக்ரெசிவ் ஆங்கர். ரெண்டாவது, பாசிவ் அக்ரெசிவ். அதாவது ஃபோர்ஸாக வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்து ஆனாலும் ஒரு நக்கலோடவோ ஒரு ஏதாவது செஞ்சு தன் கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அது பாசிவ் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பாசிவ், எதுவுமே செய்யாமல் தனக்குள்ளாரையே போட்டு மூடி வைத்து கொள்வது. நாலாவது அசர்ட்டிவ், அப்படின்னா அதை ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்து அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது. இந்த நாலாவது வழி தான் வந்து சிறந்த வழின்னு சொல்லுவோம். சரி, இது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில். குழந்தைகளுடன் பேசும் பொழுது கூட இந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய சில எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு பாட்டில், பெப்சி பாட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஓப்பன் பண்ணி பெருசாக வந்துடும். இல்லை ஒரு மாதிரி பாம்பு வெடிச்ச மாதிரி ஒரு டைம் எடுக்காமல் டமால்னு வெடிச்சிச்சு. இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி கூட குழந்தைகள்கிட்டையும் கோபத்தை எப்படியெல்லாம் வெளிப்பாடு ஆகும் என்பதை புரிய வைப்பது நல்லது அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இது கோபத்தை வெளிப்படுத்தும் முறை. ஏன் கோபம் அப்படின்னு பார்ப்போம். நரம்பியல் பார்வை, மூளையில் வந்து நமக்கு வந்து ரிவார்ட் சென்டர் அப்படின்னு இருக்கும். ரிவார்ட் சென்டர்னால் வெகுமானம் அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம், சே அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் வந்து ரிவார்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கோபமும் இதே இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. எப்படின்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது, அது வெளி சார்ந்த நிகழ்வாக இருக்கலாம், யாராவது இன்வால்வ் பண்ணி ஏதாவது ஒன்று இருக்கலாம், இல்லைன்னா நமக்குள்ளேயே ஒரு எண்ணம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த நிகழ்வு எவ்வாறு நடக்கணும் அப்படின்னு ஒரு யூகமும் நமக்குள்ளாரே இருக்கும். இந்த கெஸ் ஒர்க், இப்படி தான் நடக்கணும், இந்த அவுட்கம் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ இந்த அவுட்கம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த வெகுமானம் ரிவார்ட் சென்டரில் வந்து ஒரு பல்ப் எரியும். வா, இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மகிழ்ச்சியோ இல்லை இனம் புரியாத ஓகே கம்ஃபர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் சேர்ந்து வரும். கோபம் வரும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த ரிவார்ட் சென்டரில் உள்ள ஆக்டிவிட்டிக்கும் மிஸ்மேட்ச் வருது. அதாவது நம்முடைய எதிர்பார்ப்பும் என்ன வச்சுருந்தோமோ அதனால் ஏற்பட்ட அந்த வெகுமானத்தில் சைட்டில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பல்ப் எரியறது நடக்காமல் போயிடும். அப்போது இந்த ரியாக்ஷன் உடனே மூளையில் இன்னொரு அமைப்பான ஒரு அமிக்டலா அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து ஃபயரிங்கை உண்டாக்கும். இந்த ஃபயரிங் நமது ஹார்மோன் சுரக்கக்கூடிய கிளான்ஸ்லேருந்து பிரெயினில் ஹார்மோன் சுரக்கிறத வந்து அதிகப்படுத்தும். அந்த ஹார்மோன் வயிற்று கிட்னிஸ் மேலே இருக்கக்கூடிய ரீனல் கிளாண்டில் அட்ரினலின், டெஸ்டோஸ்டெரோன்கிறத அதிகப்படுத்தும். அப்போ இதை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு
மிஸ்மேட்ச், நம்ம எதிர்பார்த்ததுக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு மிஸ்மேட்ச். அந்த மிஸ்மேட்ச்சில் தொடங்கிய ஒரு ஃபயரிங் அடுத்து போய் விழுகிறது வந்து நமது ஹார்மோன் சுரபிகளில், மூளையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சுரபிகளில். அதிலிருந்து கொண்டு போய் திருப்பி வந்து கிட்னிஸ் மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்டில் அட்ரினலின், டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிறத செக்ரீட் பண்ண வைக்கிறோம். அப்போது இதுக்கு பேர் வந்து ஹைப்போதலாமிக் பிட்யூட்ரி ரீனல் ஆக்சிஸ். மூளை, பிட்யூட்ரிங்கிறது மூளையின் பக்கத்தில் உள்ள ஹார்மோன் சுரபி. அதிலிருந்து வயிற்றுப்பகுதி ரீனல் கிளாண்ட், கிட்னிஸ்க்கு மேலே இருக்கிற சுரபியிலிருந்து சேர்க்கக்கூடிய டெஸ்டோஸ்டெரான், அட்ரினல். அந்த டெஸ்டோஸ்டெரான், அட்ரினலின் ரத்தத்தில் கலந்த உடனே எல்லா வேலையும் நடந்துடும். நம்ம இருதயம் வேகமாக துடிச்சிடும், மசில் இறுக்கமாயிரும், சத்தம் பெரிதாயிடும், ரத்தம் கொதிக்கும், தலைவலி வரும், எல்லாமே வரும். இதுதான் இந்த ப்ராசஸ். ஏன் இந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோபம் கொள்வதற்கும் இந்த படிநிலைகள் இருக்குது. முதல் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற படிநிலை. ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிறத வந்து கிட்டத்தட்ட தமிழில் மாற்றணும்னா ஏமாற்றம். ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அதற்கான ஏமாற்றம், அது ஃப்ரஸ்ட்ரேஷன். இதை வந்து ட்ரிகரிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஆரம்பம். இந்த ட்ரிகரிங் ஃபேஸ்க்கு அப்புறம் வந்து எஸ்கலேஷன் நடக்கும். இந்த எஸ்கலேஷனுங்கிறத வந்து ஸ்டாண்டிங் அப் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். எஸ்கலேஷனுங்கிறது வந்து உடனே வந்து கிட்டத்தட்ட இல்லை நான் தான் கரெக்டு அப்படின்னு ஒரு மாதிரி டிஃபெண்டிங்காக, இன்னும் தாட் லெவலே என்னோடது தான் சரி அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டிங் லெவலில், ஆனாலும் ஒரு இயல்பு நிலையை மாறிய ஒரு ஸ்டேட்டாக ஆயிடும். தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கான ஸ்டேட். இந்த எஸ்கலேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் இது மூளையை விட்டு நகர்ந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேஸ்க்கு வந்துடும். அதாவது கிரைசிஸ் ஃபேஸ். அப்போது வந்து கோபத்தின் முழு வெளிப்பாடும் வர ஆரம்பிச்சிடும். மசில் டைட்டன் ஆகிறது, ரத்தம் கொதிக்கிறது, படபடன்னு இருதயம் துடிக்கிறது, சத்தம் பெரிதாகிறது, இதெல்லாம் கிரைசிஸ் ஃபேஸ். இதற்கப்புறம் மெதுவாக குறைந்து இந்த கிரைசிஸ் ஃபேஸில் தான் ஹாஸ்டிலிட்டி, எதிரில் நிற்கிறவங்க எதிரியாகவே ஆயிடுவாங்க. அதுதான் ஹாஸ்டிலிட்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே ரிசால்வ் ஆகிறதுல இருந்து கொஞ்சம் மனசோர்வும் ஆகும். ஏன் இப்படி கோவப்பட்டோம், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் வரும். இது நேச்சுரல் பில்டப் ஆஃப் ஆங்கர். ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னா, எங்கே நிறுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸில் நிறுத்துறது ரொம்ப ஈஸி. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபேஸ், அதாவது ஏமாற்றம், அந்த ஃபேஸ்லேயும், ரெண்டாவது டிஃபெண்டிங் ஆர் ஸ்டாண்டிங் அப் ஃபேஸில் நிறுத்துறது ஈஸி. எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேஸில் நிறுத்துறது ரொம்ப கடினம். அது உடனே அந்த உடல் சார்ந்த அந்த இயக்கத்தை வந்து நம்ம குறைச்சி, அதுக்கப்புறம் அது தானாக ரிசால்வ் அண்ட் டிப்ரெசிவ் ஃபேஸ்க்குள்ளே போகிறது தான் இயல்பு. ஸோ இந்த படிநிலைகள் தெரிஞ்சிருக்கணும். இப்போது இதை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அந்த ஏமாற்றத்தை வந்து ஒரு மாதிரி, எதிர்பார்ப்பை வந்து ஒரு மாதிரி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் இவர் இப்படி நடக்கலையே அப்படின்னு அதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். ரெண்டாவது, எப்பவுமே வந்து நெவர் எவர் ஆல்வேஸ் அப்படி காலத்தை ஒரு மாதிரி வார்த்தையில் சுருக்கி எப்போவுமே இப்படி தான் நடக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இருக்க முயற்சி பண்ணணும். மூணாவது, மஸ்ட், ஷுட், இப்படி தான் நடந்திருக்கணும், இது மாதிரி தான் செஞ்சுருக்கணும், நானே இப்படி தான் பிஹேவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நியதி வைக்கிற மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் இருக்கணும். இது மூணும் சிந்தனை அளவில். செயல் அளவில் முடிஞ்ச அளவுக்கு அந்த உக்கிரமான ஒரு சூழ்நிலைக்கு விலகி ஒரு மாதிரி மெதுவாக நடந்துட்டு வர்றது, வேறு எங்கேயாவது போயிட்டு வர்றது, பசியாக இருந்தால் ஏதாவது சாப்பிட்டு வர்றது, இதெல்லாம் செய்யும்பொழுது இன்னும் குறையும். சரி, இது நாலாவது. ஒரு மாதிரி அசர்ட்டிவாக, சாஃப்ட் ஸ்போக்கனாக, இதுதான் என்னோடய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு, இப்படி தான் நடந்துச்சு, இதனால தான் கோபம் வந்தது, இனிமேல் ஏதாவது நம்ம இதை பற்றி சரி செய்ய முடியுமா அப்படின்னு அந்த உறவுக்கான கம்யூனிகேஷனை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இதெல்லாம் கோபத்தை கையாளும் வழிகள். சரி, இதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ், இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கன்சர்னிங்காக இருக்கணும், இல்லை மனநல மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கிற. அடிக்கடி கோபம் வந்தால் அது பிரச்சனை, ஃப்ரீக்குவென்சி. ரெண்டாவது, கோபம் வருவதனால் வெறும் சத்தம் மட்டும் இல்லாமல்
ஏதாவது பொருளை போட்டு உடைக்கிற அளவுக்கு வருகிறதுனா அது ரெண்டாவது கன்சர்னிங் திங். மூணாவது, பொருளை போட்டு உடைக்காமல் தாண்டி தன்னையோ தாக்கிக்கிறதோ இல்லை பிறரை அடிக்க வருவதோ, இது மூணாவது. இந்த மூணும் இருந்தால் நீங்கள் மனநல மருத்துவரை பார்க்க வேண்டியது இருக்கும். அல்லது இதை ஒரு ரெட் ஃப்ளாக்ஸ்னு எடுத்துக்கலாம். அடிக்கடி கோவம் வர்றது, இந்த பில்டப் தெரியாத அளவுக்கு சட்டுன்னு வர்றது ரெண்டாவது. மூணாவது, ஒரு மாதிரி தன் தாண்டி போய் பொருளையோ இல்லை எதையாவது போட்டு உடைக்கிறது. நாலாவது, தன்னையோ தாக்கிறதோ இல்லை பிறரையோ தாக்கிறது. இதெல்லாம் கவலைக்குரிய. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் அனிமல் கிங்டம், மிருகங்கள் சண்டையிடும் பொழுது கூட, கோபம் கொள்ளும் பொழுது கூட தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ளும் என்று உடலை உயர்த்தி சத்தம் மட்டும்தான் முதல் செய்யும். எப்பொழுது இந்த சத்தம் செய்வது குறையவில்லையோ அப்போது பக்கத்தில் இருக்கிற மரங்கள் செடிகள் எல்லாம் தட்டும். அதற்கு அடுத்து தான் அந்த இன்னொரு மிருகத்தையே தாக்க போகும். அப்போ மனிதனுக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அதாவது மூளையில் ஒரு பகுதி என்ன அளவுக்குள் அவன் செயல்பட முடியும் அப்படிங்கிறதையும் நிர்ணயித்து தான் அதுக்குள்ளார இருக்கும். அப்போ அந்த தீர்மானம் சரியாக நடக்கவில்லை என்றால் அடிப்பதோ வன்மமோ மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ இது ரெட் ஃப்ளாக்ஸ். இந்த ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் இல்லாமல் கோபத்தை ஒரு மாதிரி புரிந்து கொண்டு அதை கையாள பழகினால் மனநலம் பேணுவதற்கு இயல்பாக அமையும். மனநலம் பேணுவோம், மகிழ்வோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.